பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புது வகை மாற்றங்கள், தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கோருமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகைகளும் பாடமிது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். பவுனு, அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, எங்க இருக்கீங்க? நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேம்மா. நான் ரயில்ல இருந்து இறங்குனதும் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்கம்மா, கவனமா பார்த்து வாங்கம்மா. அடடே மருதாணி, இந்த பிள்ளையும் ட்ரெயினுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. எங்க கிளம்பிடுச்சு? கையில வேற பையெல்லாம் இருக்கு. ஊருக்கு எங்காவது போகுதோ? சரி சரி, நேரா போய் பேசுவோம். மருதாணி, என் புள்ள மருதாணி. பொன்னி, நீயும் ட்ரெயினுக்கு தான் வாரியா? ஆமாம் புள்ள, என் நாத்தனார் வீட்டில் விசேஷம் வச்சிருக்காக, அதுக்காக திருவள்ளூர் போறேன் புள்ள. அப்படியா சேதி? பரவாயில்ல பொன்னி, நீ வந்தது நல்லதா போச்சு. பேச்சு துணைக்கு யாரும் கூட வரலன்னு நினைச்சேன். இப்ப நீ வந்துட்ட. பேசுவோம் பேசுவோம் புள்ள. ஆமா, நீ எங்க புறப்பட்ட மருதாணி? அதோ பிள்ளை, என் சின்ன மக பவுனை பார்க்க அவங்க ஊருக்கு போறேன். புள்ளைய கட்டி கொடுத்து 2 மாசம் ஆச்சு புள்ள. பவுனு நினைப்பாவே இருக்கு. அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியா புள்ள, ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து துரு துருன்னு உன் கூடவே இருப்பா பவுனு. சத்த நேரம் நீ இல்லைன்னா கூட பொன்னியக்கா அம்மாவை பார்த்தீங்களான்னு தேடிட்டு வரும் அந்த புள்ள. அம்புட்டு பாசமாச்சே. ஆமா ஆமா, பிள்ளைகளை வளர்த்து கரை சேர்க்கறது தானே பெரிய கடமை. நிச்சயமா மருதாணி. ஆமா, மாப்பிள்ளை விவசாயம் பார்க்கறதா சொன்னியே, இப்ப என்ன பயிர் பண்ணிட்டு இருக்காரு? பொன்னி காய்கறி செடிகளை தான் வளர்த்துக்கிட்டு வராரு. அட, இது என்ன? பொதுவா எல்லாரும் நெல் பயிர் பண்றதா நான் பார்த்துருக்கேன். அவர் என்ன காய்கறி செடிகளை வளர்க்குறதா சொல்லுற? அதுல நல்ல மகசூல் கிடைக்குமா புள்ள? அதோட காய்கறி செடிகள்ல நோய் தாக்குதல் வராது? இங்க பாரு புள்ள, விவசாயம் பார்க்குற எந்த பயிரா இருந்தாலும் அதுல பிரச்சனைக வரதா செய்யும். ஆனா அது பத்தின முழு விவரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யாரு ஒருத்தர் அதை முறையா கடைபிடிச்சு வேளாண்மை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எப்பவும் ரெட்டிப்பு லாபம் தான் புள்ள. அந்த வகையில என் மருமக புள்ள காய்கறி பயிரை சிறப்பா வளர்த்துட்டு வராரு. அப்படியா மருதாணி? ஆமா, இத பத்தின விவரங்களை எல்லாம் அவர் எங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு? ஏன் கேக்குறேன்னா, என் தம்பி ராசு வேலை இல்லாம வீட்டில் தான் இருக்கான். எங்களுக்கு தெற்கால கொஞ்சம் நிலம் இருக்கு. விவரங்க தெரிஞ்சா அவனுக்கும் சொல்லுவேன்ல, அது அவன் வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும். அதான் கேட்டேன் புள்ள. அதுக்கு என்ன, விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். எப்படி புள்ள? யார் சொல்லுவாங்க? இங்க பாரு பொன்னி, என் மருமக கிட்ட இதை பத்தி நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அதுக்கு அவரு என்ன சொன்னாரு? சொல்றேன் புள்ள, இன்னைக்கு காய்கறி சாகுபடியில நான் சிறப்பா இருக்க காரணமே நம்ம வானொலி தான். அதுல வர விவசாய நிகழ்ச்சியில கேட்டுதான் விவசாயம் பாக்குறேன்னு சொன்னாரு. மருதாணி, நீ சொல்றத கேட்கும் போதே வானொலியில காய்கறி செடி பத்தின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்கு என்ன, இப்பவே என் கைபேசியில வானொலி நிகழ்ச்சியை வைக்கிறேன். கவனமா எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ புள்ள. சரி மருதாணி.
அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். காய்கறி பயிர்களில் குறிப்பாக குளிர்காலங்களில் நோய்களுடைய தாக்கம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். காய்கறி பயிர்களில் கிட்டத்தட்ட 30% அளவுக்கு விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் தாக்கும். ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ரசாயன மருந்துகள் அதிக அளவில் பயன்படுத்துறது மூலமாக சுற்றுப்புற சூழல், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு, அது மட்டும் இல்லாமல் மண்வளம், இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறதுனால நம்ம ஒருங்கிணைந்த முறையில் பயிர் பாதுகாப்பு யுக்திகளை கையாளணும். குறிப்பாக நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்ட்டு பார்த்திங்கன்னா, பூஞ்சான கொல்லிகளுடைய தேவையை குறைக்கிறதும், அதே மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபாடு அடைவதை தவிர்க்கணும். பாதுகாப்பான உணவை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குறைந்த செலவில் நம்ம நோய் நிர்வாகத்தை செய்யணும். இதுதான் முக்கியமான நம்மளுடைய நோக்கம். இதில் என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் தாக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாற்றல்கள் நோயின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நாற்றல்கள் நோய் குறிப்பாக நாற்றங்காலில் கொத்து கொத்தாக நாற்றுகள் இறந்துடும். குறிப்பாக எப்படி இதனுடைய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாற்றோடைய தண்டும் மண்ணும் இணையிற இடங்களில் ஒரு சின்ன வாட்டர் சோக்டு லீஷன்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வெட்டான புள்ளிகள் ஈரமான நிலையில் இதுன்றப்போ அந்த இடத்துல பூஞ்சானத்தோடைய பாதிப்பு அதிகமாகி அந்த நாற்று முழுமையாக, அதாவது சாய்ஞ்சு இறந்துடும். அடுத்த நோயின்ட்டு பார்த்தோம்னா ஆல்டர்னேரியா இலைக்கருகள் நோயின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது இலைக்கருகள் நிறைய பூஞ்சானங்கள் உற்பத்தி செஞ்சாலும் இந்த ஆல்டர்னேரியா மூலம் வரக்கூடிய இந்த நோயானது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். இதில் சின்ன சின்ன புள்ளிகள் ஒழுங்கில்லாத வடிவத்தில் ஆரம்பித்து இலை முழுக்க பரவி அந்த பழுப்பு நிற புள்ளிகளாக உருமாறும். அந்த புள்ளிகளுக்கு இடையில நம்ம பார்த்தோம்னா வளையமாக, அதாவது ரிங் மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம பார்க்கலாம். இதுவுமே தாக்கப்பட்ட இலைகள்லாம் குறுகிய காலத்திலே காஞ்சி கீழே கொட்டிடும். அதனால் பயிருடைய வளர்ச்சி குறைஞ்சிடும். அடுத்தது பின்கருகள் நோயின்ட்டு சொல்லுவாங்க. குறிப்பாக உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான காய்கறி பயிர்கள்லையும் தக்காளிலையும் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபைட்டோப்தோரான்ற இந்த பூஞ்சானமானது, அதாவது சின்ன சின்ன புள்ளிகளாக தண்டு பகுதி இலைகளில் உருவாகி அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதிக இடைவெளியில் பரவி முழுமையாக பயிரை பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஸோ இதன் மூலமாக மிகப்பெரிய விளைச்சல் இழப்பை விவசாயிகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இலை புள்ளி நோய் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக மிளகாய், மற்ற பந்தல் பயிர்களில் இந்த இலைப்புள்ளி நோய் பாதிப்பை ஏற்படுத்தும். இது வட்ட வடிவத்தில் சின்ன சின்ன புள்ளிகள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இலை முழுக்க பரவும். ஸோ இதனுடைய பாதிப்பும் அதிக அளவில் இருக்கும் விவசாயிகளுக்கு, குறிப்பாக குளிர்காலங்களில். அடுத்தது வேரலுகள். இது முழுமையாக பயிர் முழுக்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதனுடைய வேர் பகுதியை அழுக செய்யும் இந்த பூஞ்சானம். இந்த வேரலுகள் நோய்க்கு உள்ளான பயிரை பிடுங்கிறப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம கையோடு வந்துடும். அதனுடைய தண்டு பகுதியை நம்ம பார்க்குறப்போ நாராக நமக்கு பிரிஞ்சிட்ருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வாடல் நோய் பூஞ்சானம் மூலமாகவும் பாக்டீரியாக்கள் மூலமாகவும் வரக்கூடிய நோய்கள் இருக்குது. இதில் இந்த பூஞ்சானம் பாக்டீரியாவால் எந்த காரணியால் வந்தாலும் அதனுடைய தண்டு பகுதியில் சத்துக்கள் கடத்தக்கூடிய பகுதியில் இந்த பூஞ்சானம் வளர்ந்து இந்த சத்துக்கள் போகிறத தடுக்கும். இதனால் மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் வாடி வதங்கிடும். நம்ம செடியை இழுக்கிறப்போ ரொம்ப இலகுவாக வராது. வேர் பகுதி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தும். அடுத்தது நமக்கு மிக முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நச்சுயிரி நோய்களான இலை முடக்கு வைரஸ், அடுத்தது இந்த மஞ்சள் தேமல் நோய், அடுத்தது புள்ளி வாடல் நோயின்ட்டு சொல்லக்கூடிய இந்த நோயும் தக்காளியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனுடைய அறிகுறிகள்லாம் பார்த்தோம்னா ஒழுங்கில்லாத இந்த பச்சை நிறத்துலையும் மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும். இலைகள் ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும், அதாவது குடை மாதிரி மாறிட்டு இருக்கும். இலையோடைய அளவு சிறுத்து போயிட்டுருக்கும். ஒரு முடிக்கொத்து மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி குட்டையாக இருக்கிறது அறிகுறிகளை ஏற்படுத்தும். குறிப்பாக கத்திரியில் சிற்றிலை நோயுடைய பாதிப்பும் அதிகமாக இருக்கும். இதை பரப்பக்கூடிய இந்த ஜாசிட்னு சொல்லுவாங்க தத்துப்பூச்சிகள், இதுவும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாதிப்புக்குள்ளான செடிகள் பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மையை அடைய நேரிடும். அதில் பூக்களும் காய்கள் வர்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும்.
அடுத்ததாக வந்து நமக்கு சாம்பல் நோயின்ட்டு சொல்லக்கூடிய இந்த நோயும் வந்துட்டு பந்தல் பயிர்கள் எல்லா பயிர்கள்லையுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த சாம்பல் நோய் பாதிப்புக்குள்ளான இலைகளில் பார்த்திங்கன்னா இலையோடைய மேற்புறத்தில் வந்து சாம்பல் நிறத்தில் வந்துட்டு பூசண வளர்ச்சியை காணலாம். நம்ம பவுடர் அடித்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த பாதிப்புக்குள்ளான இலைகள் விரைவாகவே வந்து காஞ்சி கீழே கொட்டிடும். காற்று மூலமாக இந்த நோயானது மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு மற்ற இலைகளுக்கு வந்துட்டு பரவிட்டே இருக்கும். அடுத்த முக்கியமான நோயின்ட்டு பார்த்திங்கன்னா அடிச்சாம்பல் நோய். அதாவது இலைகளின் அடிப்புறத்தில் இந்த வெண்மை நிறமான பூசண வளர்ச்சியை வந்துட்டு இது நம்ம பார்க்க முடியும். இந்த அடிச்சாம்பல் நோயுடைய பாதிப்புக்கு அந்த இலைகள் வந்து மேற்பகுதியில் ஒழுங்கில்லாமல் அங்கங்கே மஞ்சள் நிறத்தில் திட்டாக வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய பாதிப்பும் வந்துட்டு பெரும்பாலான காய்கறிகளில் வந்துட்டு அடிப்பகுதியில் இருக்கும். ஆனால் மிளகாவில் மட்டும் உங்களுக்கு அடிப்பகுதியில் சாம்பல் நோய் தான் வந்துட்டு உங்களுக்கு லெவிலோலான்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானம் வந்து இலையோட அடிப்புறத்தில் வந்துட்டு தாக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம அடிச்சாம்பல் நோயின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அது வந்து சாம்பல் நோயுடைய அறிகுறி தான். அடுத்தது இந்த பழமழுகல் நோயின்ட்டு சொல்லக்கூடிய ஃப்ரூட் ராட். இதுவுமே வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு நீர்ம புள்ளிகளாக வந்துட்டு உருவாகி பழம் முழுக்க வந்து பரவி வந்துட்டு கொட்டிடும். ஸோ இதுவுமே வந்துட்டு பெரிய பாதிப்பை வந்து மிளகாயில் வந்துட்டு ஏற்படுத்தும். இந்த நோய்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கையாளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோடை உழவு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கோடை உழவு அஞ்சு கலப்பையோ இல்லாட்டி உளிக்கலப்பையோ பயன்படுத்தி நம்ம செய்கிறப்போ மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் காரணிகள் நேரடியாக சூரிய ஒளியில் வந்துட்டு கொண்டு வரப்பட்டு அது அழிக்கப்படுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ரகங்களை வந்துட்டு கண்டிப்பாக தேர்வு செஞ்சு வந்துட்டு பயிர் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய வீரிய ஊட்டு ரகங்கள் நம்ம பல்கலைக்கழகங்கள் அது மட்டும் இல்லாமல் தனியார் ரகங்கள் நிறைய புதிய ரகங்கள் வரக்கூடிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு நம்ம பயிர் செய்கிறதும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பயிர் சுழற்சியை வந்துட்டு கையாளணும். தொடர்ச்சியாக ஒரே காய்கறி பயிர்களை வந்துட்டு சாகுபடி செய்யாமல் மற்ற பயிர்களையும் வந்துட்டு நம்ம மாற்றி பயிர் சாகுபடி செய்கிறப்போ இந்த நோய்களுடைய வரவு வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி மண்ணை வந்து வெப்பமூட்டுறதுன்ட்டு சொல்லுவாங்க. அதாவது சாயில் சொலரைசேஷன்ட்டு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம் இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த வெயில் காலங்களில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷீட் மல்ச்சிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க வந்துட்டு நிலப்போர்வைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸை வந்து வாங்கிட்டு வந்து நிலம் முழுக்க வந்துட்டு பரப்பி விட்டு உள்ளே இருக்கக்கூடிய மண்ணை வந்து சூடேற்றுறது தான் வந்துட்டு இதனுடைய முக்கியமான தொழில்நுட்பம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 25 டன்னுன்ற அளவில் வந்துட்டு நம்ம தொழு உரம் வந்து பயன்படுத்தலாம். அதோட தொழு உரம் பயன்படுத்த முடியாத விவசாயிகள் மண்புழு உரங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சத்துக்கள் வந்துட்டு மண்ணுக்கு கிடைக்கும். அதனால் அதையும் வந்துட்டு கட்டாயம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பசுந்தாள் மற்றும் பசுந்தலை உரங்கள் நமக்கு சனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரியான பயிர்களை வந்து சாகுபடி செஞ்சோ அடுத்தது இந்த பசுந்தலை உரங்கள் இந்த வேம்பு புங்கம் இந்த மாதிரியான என்னென்னலாம் பசுந்தலை உரங்கள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து வயலில் இட்டு அதை வந்து மக்க செய்து வந்து பயன்படுத்துறது மூலமாகவும் மண்வளம் கூடும். மண்வளம் கூடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு குறையும். அடுத்ததாக ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோன்ற அளவில் வந்து வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துகிறதும் நோய் கட்டுப்பாட்டில் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் அதையும் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்ததாக மிக முக்கியமானது எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி அதை எரிச்சு கொல்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் ப்ரைமரி காஸ்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி. அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். எப்போவுமே விவசாயிகள் நெருக்கமாக பயிர் செஞ்சோம்னா அதிக மகசூல் வரும்ன்ற எண்ணத்திலே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யாமல் நல்ல இடைவெளி விடுறது நல்ல காற்றோட்டம் சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம். அதை விவசாயிகள் செய்யணும். அதே மாதிரி வரப்பு ஓரங்களில் நிச்சயமாக மக்காச்சோளம் இல்லாட்டி சோளம் பயிர்களை வந்துட்டு நம்ம பொறிப்பயிராக சாகுபடி செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்த கட்டமாக தேர்வு செஞ்ச விதைகளை வந்துட்டு ஒருவேளை ரசாயனங்களில் விதை நேர்த்தி செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்ம உயிரியல் முறைனா ட்ரைகோடர்மா இல்லாட்டி சூடோமோனாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் பூஞ்சான கொல்லிகளில் பாக்டீரியாக்கள்லையோ பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். இதில் ட்ரைகோடர்மா வெரிடிக்கு 4 கிராம் 1 கிலோ விதைக்கின்ற அளவில் வந்துட்டு நம்ம விதை நேர்த்தி செய்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அடுத்ததாக பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் சூடோமோனாஸ் இல்லாட்டி பேசில்லஸ் சப்டிலிஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒரு
உயிர் பாக்டீரியாவை தேர்வு செஞ்சு 1 கிலோ விதைக்கு 10 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சோம்னா பயிர் நல்ல எதிர்ப்பு சக்தியோடு வளரும். இந்த இயற்கை சார்ந்த இடுபொருட்கள் கிடைக்காத பட்சத்தில் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லியான கார்பன் டசிம்ட்டு சொல்லக்கூடிய இந்த கார்பன் டசிமும் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறப்போ நமக்கு மண் மூலமாக வரக்கூடிய பூஞ்சானத்துடைய பாதிப்பை வந்துட்டு குறைக்கலாம். அடுத்த கட்டமாக நடவு செய்கிறப்போவோ இல்லாட்டி நடவு செஞ்ச அடுத்த ஒரு 3 நாட்கள்லேயோ நம்ம ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோவும் இல்லாட்டி ட்ரைகோடர்மா விரிடிக்கு பதிலாக ட்ரைகோடர்மா ஆர்சியானம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவையும் ஒரு கிலோ ரெண்டையும் வந்து மக்கின எருவோட ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 to 30 கிலோன்ற அளவில் வந்துட்டு மக்கின எரு எடுத்து அதோட கலந்து ஒரு வார காலம் வந்து நிழலில் வந்து அதை கலந்து வச்சிருந்து 1 வாரம் கழித்து எடுத்து மண்ணில் இடுறப்போ அதனுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். இந்த நுண்ணுயிர்கள் மண் மூலமாக வந்து பயிரில் வரக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால இந்த தொழில்நுட்பத்தை எல்லா விவசாயிகளும் கையாளலாம். ஒரு 30 நாள் இடைவெளியில் நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறப்போ அதாவது நோய்கள் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி இயற்கை சார்ந்த முறையில் நம்ம கட்டுப்படுத்தணும் நோய்களை அப்படின்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவை 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராமோ இல்லாட்டி நீர்ம முறையில் கிடச்சதுன்னா 10 மில்லியோ வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறப்போ நல்ல முறையில் வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். அதே மாதிரி நாற்றங்கால் எப்போ நம்ம விடுறதா இருந்தாலும் மேட்டுப்பாத்தி அமைச்சு பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக வந்து நம்ம நாற்றல்கள் நோய் கட்டுப்பாட்டுக்கு இந்த தொழில்நுட்பத்தை கையாளலாம். அதே மாதிரி காய்கறி பயிர்களுக்கு பொதுவாகவே நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீர் தேங்கக்கூடிய நிலங்களில் நம்ம காய்கறி பயிர்களில் இந்த நோய்களுடைய பாதிப்பு அதிக அளவில் இருக்கும். அதனால் அதையும் வந்துட்டு நம்ம செய்யலாம். அதே மாதிரி வேர் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குறிப்பாக வாடல் நோய், அடுத்தது வேரல்கள் நோய், இந்த மாதிரியான பாதிப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு காப்பர் ஆக்சிக்ளோரைன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு கலந்து வேர் பகுதியில் ஊற்றுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நாற்றல்கள் நோய் தென்படக்கூடிய நாற்றங்காலில் இதே காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தை வந்து 3 கிராம்ன்ற அளவில் நம்ம தண்ணியில் கலந்து மேற்புறத்தில் ஊற்றுறது மூலமாகவே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் இந்த தொழில்நுட்பத்தை வந்துட்டு எல்லோரும் பயன்படுத்தணும். இதற்கு அடுத்த கட்டமாக தான் நம்ம ரசாயன பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தலாம். அதில் ஒரு சில பூஞ்சான கொல்லிகள்லாம் நான் வரிசைப்படுத்துகிறேன். அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி விவசாயிகள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். முதல்ல வந்துட்டு பழமழுகள் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக அசாக்சிஸ்ட்ரோபின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சான கொல்லி 1 ஏக்கருக்கு 200 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தினோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு மாட்டாக டைஃபனகோனசோல்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சான கொல்லி ஏக்கருக்கு 100 மில்லி 1 ஏக்கருக்குன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பைரோக்ளாஸ்ட்ரோபின்ட்டு சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி 1 ஏக்கருக்கு 200 மில்லின்ற அளவில் பயன்படுத்தலாம். அடுத்ததாக சாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக டெபுகோனசோல்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சான கொல்லி 1 ஏக்கருக்கு 200 மில்லி, அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல்ன்ட்டு ரெண்டும் கலந்து கிடைக்கக்கூடிய இந்த பூஞ்சான கொல்லி 1 ஏக்கருக்கு 250 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வைரஸ் பாதிப்பு வரக்கூடிய சிக்கல்களை வந்துட்டு தீர்க்கிறதுக்காக ட்ரைசோடியம் ஆர்த்தோபாஸ்பேட்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயனத்தை ஒரு 150 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தேர்வு செஞ்ச விதைகளை வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் அதில் ஊற வச்சு அடுத்து ஒரு 2-3 டைம் நல்ல தண்ணியில் 30 நிமிஷம் கழித்து வந்துட்டு விதைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதாவது கழுவிட்டு நம்ம விதைக்கிறது மூலமாக வைரஸ் நோயுடைய பாதிப்பை வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு குறையும். அதனால் இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த பின்கருகள் நோயை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு அசாக்சிஸ்ட்ரோபின்ட்டு சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி 200 மில்லியோ அல்லாது அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டைஃபனகோனசோல்ன்ற பெயரில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய இந்த பூஞ்சான கொல்லி 200 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்தது இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக குறிப்பாக அந்த ஆல்டர்னேரியா மூலம் வரக்கூடிய இலைக்கருகளை கட்டுப்படுத்துறதுக்கு இலை புள்ளியை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் மேன்கோசிப் வந்து 1 ஏக்கருக்கு 500 கிராம் இல்லாட்டி பைரோக்ளாஸ்ட்ரோபின் வந்து 1 ஏக்கருக்கு 80-100 மில்லின்ற அளவுலையும் பயன்படுத்தலாம். குறிப்பாக இலைப்புள்ளியை மட்டும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா குளோரோதலோனில்ன்ற பேரில் வந்துட்டு பூஞ்சான கொல்லி கிடைக்கும். அது வந்து 1 ஏக்கருக்கு 300 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக அசாக்சிஸ்ட்ரோபின் 200 மில்லி
அல்லது மெட்ராஃபென்சோன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயன பூஞ்சான கொல்லி ஏக்கருக்கு 80 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு தெளிப்பு செஞ்சோம்னா நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இந்த காய்கறி பயிர்களில் இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயிகள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கையில் குறிப்பாக ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த சல்ஃபர் இருக்கக்கூடிய பூஞ்சான கொல்லிகளை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் நம்ம இந்த பந்தல் பயிர்களுக்கோ இந்த காலிஃப்ளவர் அப்புறமா முட்டைக்கோஸ் இந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா இயற்கையாகவே அந்த பயிர்களில் சல்ஃபருடைய அளவு வந்துட்டு மிகுதியாக இருக்கிறதுனால இந்த பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துகிறப்போ இலைகள்லாம் கருகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால தான் இந்த பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு பூஞ்சான கொல்லி சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் தொடர்ச்சியாக அதையே வந்துட்டு செய்கிறது நல்லது கிடையாது. அதனால் மாற்றி வந்துட்டு பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துகிறதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இதுவரை குறிப்பிட்ட இந்த தொழில்நுட்பங்களை அனைத்தையும் பயன்படுத்தி சிறப்பான முறையில் விவசாயிகள் காய்கறி பயிர் சாகுபடி செய்யும்போது அவங்களுக்கு நிச்சயமாக விளைச்சலும் கூடும், செலவு குறையும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள். பொன்னி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? எல்லா விவரங்களையும் ஒன்று விடாம கேட்டுக்கிட்டேன். அதோட அது எல்லாத்தையும் குறிப்பும் எடுத்துக்கிட்டேன். நல்ல விஷயம் பண்ண புள்ள. எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய உன்னதமான தொழில்தான் நம்ம விவசாய தொழில். அதை நாம சரியா செய்ய இவங்க சொன்ன வழிமுறைகள் பெரிதும் உதவியா இருக்கும். ஆமாம் புள்ள, சரியா சொன்னேன். நான் வீட்டுக்கு போனதும் என் தம்பி ராசுகிட்ட எல்லா விவரங்களையும் எடுத்து சொல்லி நாளைக்கே காய்கறி செடி வளர்க்குறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லிடுறேன். ரொம்ப நல்லது பொன்னி. கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுது புள்ள அதோட மகிமை என்னன்னு. ஆமா மருதாணி, அப்போ புறப்படுறேன். நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. சரி புள்ள, பார்த்து போ. மருதாணி, இன்னொரு விஷயம், பவுனு ஊருக்கு போயிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிட்டு வா புள்ள. அதுக்கு என்ன, கொண்டு வந்தா போச்சு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து ஊரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு. ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு. ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு, சோளம், ராகி, நெல், கரும்பு, மக்காச்சோளம், காய்கறி பழங்கள். கம்பு, சோளம், ராகி, நெல், கரும்பு, மக்காச்சோளம், காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு. அசோஸ்பயிர் இல்லம். பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். கருத்தாய் கேளு, கவனமாய் போடு, குறித்தவாறு பலன் கைமேல் பாரு.
கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண்மையில் மண்வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இயற்கை வேளாண்மையில் பயிர் சாகுபடி செய்வதற்கு மண்வளம் மிகவும் அடிப்படையான ஒன்றாகும். மண்ணின் வளத்தை பொறுத்தே இயற்கை வேளாண்மையில் சாகுபடி செய்யும் பயிர்களின் விளைச்சல் இருக்கும். எனவே விவசாய பெருமக்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறுவதற்கு முன்பாக மண்வளத்தை அறிந்து குறிப்பாக அங்ககச்சத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் மண்ணின் அங்ககச்சத்தின் அளவே மண்ணின் வளத்தை நிர்ணயிக்கிறது. மண்ணின் அங்கக கரிமச்சத்து என்பது மண்ணின் மக்கும் பொருளின் அளவை குறிக்கும் குறியீடு ஆகும். அங்கக கரிமச்சத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சிதைக்கப்பட்ட மற்றும் சிதைக்கப்படாத கழிவுகள், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செல்கள், திசுக்கள் ஆகியவை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். மண்ணின் அங்கக கரிம கார்பன் அளவு 0.5% குறைவாக இருந்தால் அந்த மண் குறைந்த மண்வளம் கொண்டதாகும். 0.5 முதல் 0.75% இருந்தால் மிதமான மண்வளம் கொண்டதாகும். 0.75% அதிகமாக இருந்தால் அதிகம் மண்வளம் கொண்டதாக கருதப்படுகிறது. இயற்கை முறையில் மண்வளத்தை அதிகரிக்க கரிமச்சத்து அல்லது மக்கு பொருட்களின் அளவை அதிகரிக்க வேண்டும். மண்ணின் மக்கு பொருட்களின் அளவை அதிகரிக்க இயற்கை முறையில் பயிர் சாகுபடி செய்யும் போது ஒவ்வொரு பயிருக்கும் 1 ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்படும் பேரூட்ட மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களின் அளவையும் நாம் பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவையும் கருத்தில் கொண்டு உரமிடுதல் வேண்டும். கால்நடைகளிலிருந்து குறிப்பாக மாட்டு கொட்டகையிலிருந்து பெறப்படும் சாணம், கோமியம், அவற்றின் எஞ்சிய தீவனங்களின் பகுதிகளை சேகரித்து குவியல் அல்லது குழி முறையில் மக்கச் செய்யும் போது கிடைப்பது தொழு உரமாகும். எண்ணெய் வித்து பயிர்களான கடலை, தேங்காய், எள்ளு, கடுகு, வேம்பு, புங்கம் ஆகியவற்றின் விதைகளிலிருந்து எண்ணெயை பிழிந்து எடுத்த பிறகு கிடைக்கும் எஞ்சிய பகுதிகள் புண்ணாக்குகள் ஆகும். இந்த புண்ணாக்குகளில் அதிக அளவு தழைச்சத்தும் குறிப்பிடத்தக்க அளவில் மணி, சாம்பல் சத்துக்களும் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்கும். இந்த தாவர புண்ணாக்குகள் மண்ணில் இட்ட பிறகு நைட்ரேட்டாக மாறி பயிர்களுக்கு தழைச்சத்தை மெதுவாக வெளியிட்டு பல நாட்களுக்கு பயிர்களுக்கு அளிக்கும். மக்கக்கூடிய அனைத்து வகை பயிர் கழிவுகளையும் சேகரித்து நுண்ணுயிர்களை கொண்டு பாதுகாப்பான சூழலில் மக்க வைத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளை உரமாகவும் மண்ணின் தன்மையை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் மக்கு உர தொழில்நுட்பமாகும். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருள் மக்கு உரம் அல்லது கம்போஸ்ட் ஆகும். மக்கு உரத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவு நாம் பயன்படுத்தக்கூடிய பயிர் கழிவு பொருட்களுக்கு ஏற்ப மாறுபடும். மக்கு உரத்தை அனைத்து வகை பயிர்களுக்கும் 1 ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவில் பயிர் செய்வதற்கு முன்பு அடி உரமாக இட வேண்டும். மண்புழு உரம் என்பது பயிர் கழிவுகளை அல்லது எளிதில் மக்கக்கூடிய கழிவுகளை மண்புழுக்கள் உணவாக உட்கொண்டு வெளியிடக்கூடிய எச்சமாகும். ஒவ்வொரு மண்புழுவும் 0.5 முதல் 0.6 கிராம் எடை கொண்டவையாக இருக்கும். ஒரு நாளைக்கு அதனுடைய எடைக்கு நிகரான அளவு கழிவுகளை உணவாக உட்கொண்டு அதில் 50% உரமாக வெளியேற்றும் தன்மை கொண்டவையாகும். பசுந்தாள் உரப்பயிர்களை சணப்பு, தக்கைப்பூண்டு, சீமை, அகத்தி, தட்டைப்பயிறு, பில்லிப்பயிறு போன்றவற்றை பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தாள் உரமிடுதல் ஆகும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.